மதுரையில இருந்தா மட்டும்தான் மதுரை மல்லிகை பூவை வாங்கி கட்டி சரசரமா அழகா தலையில வச்சுக்க முடியுமாங்க? அதெல்லாம் கிடையாது. சென்னையில இருந்தா கூட நம்ம மதுரை மல்லிகை பூவை அழகா வளர்த்து தலையில சூப்பரா சூடிக்கொள்ள முடியுங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 25 ரூபாய்க்கு நான் ஒரு மதுரை மல்லிகை வாங்கி 25 லிட்டர் பக்கெட்ல வளர்த்தேன். அதுவா வளர்ந்து பல கிளைகள் விட்டு பல வேர்கள் விட்டு பெருசா வளர்ந்து இருந்தது. தினசரி மாடித்தோட்ட விளாக்ல 4 மாசம் முன்னாடி அதை நான் பல ஒரு 7-8 தொட்டிகள்ல மாத்தி வச்சேங்க. இப்ப பார்த்தா இந்த வெயிலுக்கு எப்படி அடுக்கா அழகா பூத்து காட்சி அளிக்குது பாத்தீங்களா? இத நான் என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்கேங்க. மாடியில ஏறி போவோம் பாத்தீங்களா, அப்பவே இந்த பூக்கள் எல்லாம் அப்படியே ஜோடி 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 ஜோடியா மொத்தமா அழகா அடுக்கா பூத்து இருக்கணும். அந்த வாசனையை நான் சுவாசிக்கணும்னு என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்கேன். சில சமயம் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாடி தோட்டம் ரொம்பவே உதவிகரமா இருக்குங்க. இதேடா புது கதையா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த மாடி தோட்டத்துல நம்ம பல வகையான காய்கறிகள் பழங்கள் அறுவடை எடுக்கிறோம், பல வகையான பூக்கள் அறுவடை எடுக்கிறோம். இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் அடையுது, நம்ம மனசும் சாந்தி அடையுது. அதே மாதிரி இந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு நம்ம தலையில வச்சுக்கும் போதும் சரி, பூஜை அறையில வைக்கும் போதும் சரி, இதை பார்க்கும் போதும் சரி, நுகரும் போதும் சரி, இது நம்ம மனசை ஒரு புதுவிதமான சந்தோஷத்தையே உருவாக்கி எங்கேயோ கொண்டு போகுங்க. இது எல்லாமே நம்மளுக்கு இயற்கை அன்னை தந்த இயற்கையான பரிசு. இப்படி இயற்கையான செடி தோட்டத்துல இயற்கையான காற்றை வாங்கிக்கிட்டு மன அமைதியோட அழகான பூக்களை பார்த்துக்கிட்டு வாழ்றதுனால மனசு பக்குவப்படுது, மனசு வலுப்பெறுதுன்னு கூட சொல்லலாம். இப்படி இந்த மாடி தோட்டம் நம்ம மனசை சந்தோஷப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி அமைதிப்படுத்தி வாழ்க்கையில திடீர்னு ஒரு நல்ல முடிவெல்லாம் எடுக்க வைக்குங்க. அரசாங்கத்துல நான் ஒரு உயரிய பதவியில இருந்தேங்க. ஆனா மாடி தோட்டத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கணுங்கிறதுக்காகவே நான் அந்த வேலையை விட்டுட்டேன். அந்த ஷார்ட்ஸை பார்த்து என்ன பல பேர் அசிங்கமா திட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க. இது எனக்கும் என் செடிகளுக்கும் உண்டான ஒரு ஈடுபாடுங்க, ஒரு உறவுன்னே சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நீங்க சில மனிதர்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பீங்க. அதை தவிர்த்து யாராவது ஒருத்தருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த அழகான வெண்மையான பூக்கள் செடிக்கு கொடுங்க. உங்க மனசு ரொம்ப சந்தோஷம் அடையும். ஹாப்பி கார்டனிங்.